வணக்கம். சீனை பாருங்க ஜி லேட்டஸ்ட் எபிசோடில் துப்பாக்கி படத்தோட என்கவுண்டர் சீனை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். பொங்கலுக்கு 2 நாள் பிரேக் எடுத்துகிட்டு இன்றைக்கி அகைன் தியேட்டர்ஸுக்கு கிளம்பியாச்சு. இந்த படம் இல்லாமல் இன்னும் 2 படம் இருக்குது. அந்த பொங்கல் ரிலீஸ் ஆனது ஒரு தெலுங்கு படம், ஒரு ஹிந்தி படம். ஆனால் அதெல்லாம் அடுத்த வாரம் தான். நவீன் போலிஷெட்டி ஹீரோவாக நடித்தது 3 படங்கள் தான். ஆனால் நான் அவரோட ஃபேன். ஏன்னா அவருடைய அந்த மீட்டரில் அந்த டைமிங்கில் காமெடி பண்ணுற ஹீரோக்கள் இந்தியன் சினிமாலே ரொம்ப ரொம்ப கம்மி. செம்ம டேலண்டடான ஒரு ஆள். அவர் கோரைட் பண்ணியிருக்கிற படம் இந்த அனகனகா ஒக்கராஜு. ட்ரெய்லரில் ஒரு டிப்பிக்கலான பழைய கமர்ஷியல் டெம்ப்ளேட் தெலுங்கு படமாக தெரிஞ்சாலும் நவீனுடைய காமெடி மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது. படம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பராகவும் ஆகலாம். அனகனகா ஒக்கராஜு பெத்தபாலம்ங்கிற கிராமத்தில் ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்த வாரிசு தான் நவீன் போலிஷெட்டி. ஆனால் அவருடைய தாத்தா எல்லா சத்தியுமே அவர் டேட் பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய பெண்களுக்கு இஷ்டத்துக்கு எழுதி கொடுத்துருக்காரு. இதனால் பெயரளவில் மட்டுமே ஜமீன்தாராக வாழ்ந்து நொந்து போயிருக்காரு நவீன். அந்த இமேஜை கீப்பப் பண்ணுறது கூட அவர்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது. அவருடைய சொந்தக்கார பையனுக்கு ஒரு பணக்கார பொண்ணோட கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணத்தில் நவீனை கொஞ்சம் இன்சல்ட் பண்ணிடுறாங்க. இதனால் நானும் இதை விட ஒரு பெரிய பணக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் செட்டில் ஆவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு நவீன். அப்படி அவர் செலக்ட் பண்ணுற பொண்ணு தான் மீனாட்சி சௌத்ரி. கல்யாணமும் நடக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அங்கே ஒரு ட்விஸ்ட்டும் இன்டர்வலில் வருது. அது என்ன ட்விஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ராஜு காரி கதை. முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் எல்லாமே ஃபெமிலியரான ஒரு ஃபார்முலாவாக தான் எழுதப்பட்டிருக்கு. 80s வந்த மாதிரி ஒரு கதை, கேரக்டர் ரைட்டிங், ஹீரோவோடைய அதீதமான பவுடர் மேக்கப் கூட அந்த கால படங்கள் ஸ்டைலில் தான் இருக்குது. நடுவில் 2-3 பாட்டு, அதுவும் டன்னனக்கான்னு பெப்பி நம்பர்ஸ் தான். இதில் ஒரு ஐட்டம் நம்பர் வேறு இருக்குது, அதுவும் தேவையில்லை. இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கூட எனக்கு இந்த படம் ஒர்க் ஆச்சு. அதுக்கு ஒரே காரணம் நவீன் போலிஷெட்டி மட்டுமே. ஓவர் த டாப்பாக சில்லியாக இருக்கா, அதை நம்ம கம்ப்ளீட்டாக எம்ப்ரேஸ் பண்ணி இன்னும் கூட இறங்கி அடிப்போன்னு கன்விக்ஷனோட பண்ணியிருக்காங்க. அதனால் எது பழசாக தெரிஞ்சாலும் கிளீஷேவாக இருந்தாலும் காமெடி மொத்த படத்தையும் காப்பாற்றுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நவீன் எவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படின்னு காட்ட ஆரம்பத்திலே ஒரு சீன் வரும். கதவை திறக்கிறதுக்காக ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருக்கேன், அந்த கதவை மூடுறதுக்காக ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இது வழக்கமான ஜோக், நிறைய இடங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அடுத்து சொல்லுவார், என் மொபைலில் நாளெல்லாம் நிறைய ஓடிபி வந்துக்கிட்டே இருக்கும், ஸோ அந்த ஓடிபியெல்லாம் பார்த்து சொல்கிறதுக்காக ஓடிபி சர்வெண்ட்டுன்னு ஒருத்தனே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஜோக் அதுலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணப்பட்ட ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜோக். இந்த மீட்டரில் தான் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையே லாவா ஃபோன் வித் ஐஃபோன் கவர் அப்படின்னு சொல்கிற டயலாகாக இருக்கட்டும், கோவா பீச் பெத்தபாலம் பிரான்ச்சுன்னு போடப்படுற அந்த செட்டப், அங்கே ஃபாரினர்ஸ் எப்படி வந்தாங்கங்கிற அந்த காமெடி, ரவுடிஸுக்கு இருக்கிற கெட்ட பேருக்கே கெட்ட பேரை கொண்டு வராதீங்கடா அப்படின்னு ஃபீல் பண்ணி அட்வைஸ் பண்ணுறது, நீ கொடுத்த 512 GB லவ் மெமரிஸே போதுன்னு வர லவ் டயலாக், இப்படி இந்த ஃபார்முலாவுக்குள்ளேயே புதுசாக ஹியூமரை பிடிச்சி ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் சிரிக்க வைக்கிறாங்க ரைட்டர்ஸ் நவீன், சின்மயி அண்ட் இயக்குனர் மாரி. அதுவும் அந்த இன்டர்வல் ட்விஸ்ட்லாம் 2 வருஷம் முன்னாடியே ஒரு சந்தான படத்தில் வந்துருச்சு. ஆனாலும் நிறைய சில்லி மூமெண்ட்ஸாக படம் முழுக்க நல்லா யோசித்து எழுதி எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருக்காங்க. நாயை காப்பாற்றுற எபிசோட், செகண்ட் ஹாஃபில் இந்த பாத யாத்திரையை வச்சு வர எபிசோட், ஒரு போஸ்டர் காமெடி, குட்டி பையன் அந்த பீமலா ரேவந்தோட கேரக்டர், ரீல்ஸை வச்சு பண்ணுற ஒரு ஐடியா, நவீன் டிவி சேனல்ஸுக்கு இன்டர்வியூ கொடுக்குற சீனு, ஜாலியாக போகுது படம். நிறைய ரியாக்ஷன்ஸ், கவுண்டர் டைலாக்ஸ்லாம் கூட ஒர்க் ஆகுது. திடீர்னு கடைசி கொஞ்ச நேரம் மட்டும் இந்த எமோஷனல் ஜோனுக்குள்ளே படம் போனது ப்ரெடிக்டபிள் தான். அது ஒர்க் ஆகலைங்கிறதும் ப்ரெடிக்டபிள் அப்படிங்கிறது அந்த சோகமான விஷயம். ஆனால் ரொம்ப மெலோ ட்ராமா பக்கம் போகாமல் படத்துடைய லாஜிக் மாதிரியே சும்மா ஊறுகாயாக தான் அந்த சீரியஸ் ஜோனையும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 10-15 நிமிஷங்களில் படம் முடிஞ்சதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். மேன் ஆஃப் த மேட்ச் நவீன் போலிஷெட்டி. அவருக்காக அவரே பார்த்து ஒன்லைனர்ஸ்லாம் நிறைய எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். காமெடியில் எப்பவும் போல் அசத்திருக்காரு. தனியாளாக படத்தை கேரி பண்ணி கரை சேர்த்திருக்காரு. சென்டிமெண்டல் சீன்ஸையும் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. மீனாட்சி சௌத்ரி தான் ஹீரோயின். சர்ப்ரைசிங்லி ஒரு அக்செப்டபிள் பர்ஃபார்மன்ஸ். முக்கியமாக அவங்களுக்கு தெலுங்குல லிப்சிங் கரெக்டாக இருக்குது. அடுத்த சர்ப்ரைஸ் அது. மாமனாரா ராவ் ரமேஷ், நவீனுடைய வேலைக்காரராக வர அந்த சம்மக் சந்திரா, கூட வர அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே படத்தோட ஹியூமருக்கு அங்கங்கே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரிச்சான ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் எப்பயும் போல் அது டிப்பிக்கலாக இருக்குது. இப்படியான படங்களுக்கு இந்த பளிச் கலர்ஃபுல் சினிமாட்டோகிராஃபி, மெக்கானிக்கலான எடிட்டிங், மியூசிக்னு மற்ற விஷயங்களும் சாட்டிஸ்ஃபேக்டரிங்கிற லெவலில் மட்டுமே இருக்குது. ஆனால் பாடல்கள் கண்டிப்பாக இன்னும் கூட பெட்டராக இருந்திருக்கலாம். ஒரு பாட்டு கூட மைண்டில் நிற்கவே இல்லை. ஹீரோயினுக்கெல்லாம் நல்லா மேக்கப் பண்ணிட்டு ஹீரோவுக்கு சொதப்பி வச்சாங்க, அதுக்கு கண்டனங்கள். மொத்தத்தில் இந்த அனகனகா ஒக்கராஜு புத்தம் புது காப்பியில் ஒரு பழைய தெலுங்கு படம். என்ன மாதிரியே உங்களுக்கும் நவீனுடைய ஹியூமர் ஸ்டைல் பிடிக்கும் அப்படின்னா அவர் உங்களை கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுவார், நம்பி போகலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஓவராலாக படமாக ஒரு சுமார் மூஜி குமார் படம் தான். அவ்வளவே படம் சென்னையில் சப்டைட்டில்ஸோட தான் ஓடுது. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், குடும்பத்தோடையே பார்க்கலாம்.